வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ பக்கோடா. ஸோ அந்த வாழைப்பூ பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து பூவெல்லாம் தனித்தனியாக கிள்ளி அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு அப்புறம் அந்த கீழே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணணுன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் ஏற்கனவே வந்து வாழைப்பூ வடை வந்து ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் பூவை வந்து நான் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வாங்க இப்போ பக்கோடா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், அப்புறமா வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து பக்கோடா கொஞ்சம் நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம வந்து மாவுக்கும் அப்புறமா வாழைப்பூக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும். அதில் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நம்ம நல்லா கையால் பெசரி விட்டுருக்கலாம். ஸோ அதில் இருக்கிற ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்ததாக வந்து இதில் வந்து நம்ம தண்ணியில் எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ வந்து தண்ணியெலாம் நல்லா எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கொத்து வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்குங்க. ஸோ வாழைப்பூவில் நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், அந்த ஸ்லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்கும். ஸோ அந்த ஈரத்துலேயே வந்து எவ்வளோ மாவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்லைட்டாக வந்து அது மாவு வந்து ஒட்டலை, ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பக்கோடா மாவு பதத்துக்கு அளவுக்கு வந்து இது பிசைஞ்சிக்கணும். ஸோ மாவு வந்து அந்த பூவை வந்து நல்லா கோட் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நம்ம பக்கோடா வந்து கிறிஸ்பாக இருக்காது, அது வந்து கொஞ்சம் சாஃப்டாகிடும். ஸோ நல்லா கிறிஸ்பாக பக்கோடா வேணும்னா இந்த மாதிரி வந்து கெட்டியாக இருக்கணும் மாவும். ஸோ பாருங்கள், இது மாதிரி வந்து கெட்டியாக பக்கோடா போடுற அளவுக்கு மாவு இருக்கணும். ஸோ இது மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒட்டும் ஒட்டாத மாதிரி இருக்கணும் இப்போ மாவு இதில். இப்போ வாங்க இதை நம்ம பக்கோடா மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நான் சூடான எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பூவாக வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த வாழைப்பூவோட டெக்ஸ்டர் அப்புறமா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி போட்டு நல்லா உதுத்து போட்டு நம்ம நல்லா வந்து அது கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சுங்க. சூடு அதிகமாக வச்சிங்கன்னா, ஹை ஹீட்டில் ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும், அப்புறம் வந்து காந்து போயிடும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ ஈஸியாக கருகிடும் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா. ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு அது வந்து நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, பொன் நிறமாக ஆகிடுச்சு. நம்ம பக்கோடா சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்குது. இப்போ வாங்க இது வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம் பக்கோடாவை. நம்ம பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது நம்ம பக்கோடா. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டான கிறிஸ்பியான நம்ம வாழைப்பூ பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அதே மாதிரி அதை எடுத்து சாப்பிடும் போதும் நல்லா முறுமுறுன்னு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. நல்லா ஒரு ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.